ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி இடியாப்ப இனிப்பு சேவை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பெரியவங்க, சின்ன பசங்க எல்லாருக்குமே, குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நடுவில் நான் சொல்கிற டிப்ஸு உங்களுக்கு புரியும். இது வரைக்கும் விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இடியாப்பம் செய்கிறதுக்கு நான் பச்சரிசி மாவு தாங்க எடுத்திருக்கேன். முதல்ல ஒரு பேனில் ஒரு டம்ளர், எந்த கப்பு டம்ளர் எடுக்கிறோமோ அந்த டம்ளர், அதே டம்ளரில் 1.5 டம்ளர் தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு கொதிக்க வைக்கிறேங்க. அதே டம்ளரில் 1 கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். அதை அந்த தண்ணி கொதிக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிளறிக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். இந்த தண்ணி கொதிக்கிறப்பவே கொஞ்சமாக தூளுப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். இது நல்லா கிளறி விட்டு அது அப்படியே எல்லாம் ஒட்டுக்காக சேர்ந்துக்கும். அப்படியே அது நல்லா உட்டன் ஸ்டிக்கில் தான் பாருங்கள் நல்லா கிளறி விடுறேன். கிளறி விட்டு அதை அப்படியே மூடி வச்சிடலாம். அது கொஞ்சம் ஆறட்டும். இப்போது இந்த இடியாப்ப சேவைக்கு நான் வெள்ளைப்பாகு, இனிப்புக்கு வெள்ளைப்பாகு செய்கிறேங்க. அதுக்கு 2 கப்பு அளவு வெல்லம் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து 2 கப் அளவு தண்ணி விட்டு அந்த வெல்லம் கரையிற வரைக்கும் அடுப்பில் வைக்கிறேங்க. அதை வச்சு அந்த கரைஞ்சதும் அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். எப்படியும் இந்த மண், தூசு எல்லாமே இருக்கும். அதனால் அதை வடிகட்டி எடுத்துட்டு அதை அப்புறமா வடிகட்டின வெல்லத்தை திரும்ப அடுப்பில் வச்சு கொஞ்சம் கொதிக்க விடலாம். கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சப்புறம் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிட்டேங்க. தேங்காய் துருவல் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து அது நல்லா கொஞ்சம் நேரம் கிளறி விடலாம். அது அப்படியே அடுப்புலையே இருக்கட்டும் ஒரு 2 நிமிஷம் சிம்மில். இப்போ இன்னொரு வானிலையில் எள்ளுங்க, கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எது மட்டும் சேர்த்துக்கலாம். நான் கருப்பு எள்ளு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதை நல்லா பொரிய விடுறேங்க. பொரியிற வரைக்கும் நல்லா அடுப்பு சிம்மிலே தான் இருக்கணும். நல்லா வறுத்துக்கலாம். அது படப்படன்னு பொரியுங்க. அந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் இருந்தால் கருகிடும். அதனால் நீங்கள் உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. 2 நிமிஷம் தான் மேக்ஸிமம் வறுக்கணும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கூட 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலைத்தூள் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிட்டேன். இது நம்ம பொடி பண்ணணும். அது ஆறுனதை மிக்சியில் போட்டு நான் பாருங்கள் பொடி பண்ணி எடுத்துட்டேன். இந்த பொடி ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது. கொஞ்சம் மரமரன்னு திரியாக தான் எடுத்துக்கணும். இப்போ பொடி ஆயிடுச்சு. அடுத்தது இப்போது இடியாப்பம் பிழிஞ்சிடலாம். இந்த இடியாப்ப குழவியில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டேன். இப்போ அந்த மாவை 3 பாட்டாக பிரித்து ஒரு பாட்டு பாருங்கள் அந்த குழவியில் போட்டுடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது அடுப்பில் குதிச்சிட்ருக்கு. நாம் இப்போ அந்த தட்டில் ஒரு துணியை போட்டு இடியாப்பம் பிழிஞ்சிடலாம். இடியாப்பம் அந்த மாவு கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்லேயே இருக்கணும். அப்போ தான் பிழியிறப்போ நம்மளுக்கு ஈஸியாக வரும். அது மெயினாக நம்ம பார்த்துக்கணுங்க. ரொம்ப ஆறிட்டால் பிழியறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் அந்த இடியாப்ப மாவு பிசைஞ்சி உடனே பிசைகிறோன்னா உடனே 5 நிமிஷத்தில் நம்ம இடியாப்பம் செஞ்சு எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், ஒரு தட்டில் நான் பிழிஞ்சிட்டு இப்போ அடுத்த தட்டில் இடியாப்பம் பிழியிறேங்க. இது நல்லா உதிரி உதிரியாகவே வரும். இது நல்லா பிழிஞ்சு ஆவியில் வேக வைக்கிறது ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். ரொம்ப அதிக நேரம் வேக வைக்க வேண்டியதில்லை. சீக்கிரமாகவும் ஆகிடும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க. நான் 2 தட்டும் பிழிஞ்சி பாருங்கள் இட்லி பானையில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க, இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சி.
அந்த தட்டை அப்படியே கழுத்துக்கு சூடாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து எடுத்துட்டு, ரொம்ப தண்ணி தெளிக்கக்கூடாது. ஈரக்கையை தொட்டு எடுத்தாவே போதும். பாருங்கள், இடியாப்பம், சூடான இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு தட்டும் போட்டுடலாம். ஒரு டம்ளர் பச்சரிசி மாவு தாங்க எடுத்தேன். அது 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அவ்வளோதான், இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நாங்கள் வெள்ளைப்பாகவும் செஞ்சு வச்சிட்டோம். பாருங்கள், இந்த இடியாப்பம் ஒரு தட்டில் ஃபஸ்ட்டு போட்டு அந்த எள்ளு பொடி இருக்குல்ல, அதை 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். இது ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த எள்ளு பொடி சேர்க்குறது உடம்புக்கும் நல்லது, வாசனையாகவும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அந்த எள்ளு குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே 1 ஸ்பூன் எள்ளு பொடி சேர்த்து கூட அந்த வெள்ளைப்பாகை போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.